வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான கோரிக்கையை பற்றி பார்க்க போகிறோம். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டது. அது என்ன அப்படின்னா, மேட்டுப்பாளையத்தில் இருந்து நிறைய ரயில்கள் இயக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து வந்தே பாரத் ரயில் உட்பட அப்படி பல்வேறு பகுதிகளுக்கும் ரயில் இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. அது மங்களூரு, கண்ணூர் இந்த மாதிரியான பகுதிகளுக்கு செல்லக்கூடிய, கோயம்புத்தூர்லேருந்து செல்லக்கூடிய ரயில்கள் நீட்டிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பு தான். ஆனால் இதில் ஒரு பகுதி அப்படிங்கிறது மிஸ் செய்யப்பட்டது அப்படின்னு தான் சொல்லணும். நீண்ட நாட்களாகவே ஒரு கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது. மன்னார்குடி அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் இயங்கக்கூடிய செம்மொழி எக்ஸ்பிரஸ் ரயில், இப்போ இந்த ரயிலானது பொள்ளாச்சி வரைக்குமே நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே சேவையில் இல்லை, ஒரு பயணிகள் ரயிலாக நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த செம்மொழி எக்ஸ்பிரஸ் கோயம்புத்தூர் போயிட்டு அங்கிருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் இயங்கணும். மேட்டுப்பாளையத்திலிருந்து மன்னார்குடி வரைக்கும் இந்த சிறப்பு ரயில் வேணும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது, அதுவும் நிரந்தர ரயிலாக வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது ரொம்ப நாளாகவே இருந்துட்டு இருக்கு. இது நிறைவேறுமா அப்படிங்கிறது ரயில்வேவின் கையில் தான் இருக்கு. ஆனால் மன்னார்குடியிலிருந்து மேட்டுப்பாளையத்துக்கு ரயில் இயக்குவது சாத்தியமா? இப்போது பொள்ளாச்சி வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ரயில் பொள்ளாச்சி வரைக்கும் பயணிகள் ரயிலாகவும் போகணும், அதே நேரத்தில் எப்படி மேட்டுப்பாளையம் வரைக்கும் போகும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் இருக்கிறது. இப்போது மன்னார்குடியிலிருந்து கோயம்புத்தூருக்கு ஒரே ஒரு ட்ரெயின் மட்டும்தான் இயக்கப்படுது. இப்படி இயக்கப்படக்கூடிய இந்த ட்ரெயின் தஞ்சாவூர், திருச்சியில் இருந்து கரூர், ஈரோடு வழியாக திருப்பூர் போய் அங்கிருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் போகுது. இந்த ட்ரெயின் பொள்ளாச்சி வரைக்குமே போகுது. இதை மாற்ற வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் புதிய ரயில்கள் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். அந்த புதிய ரயில் மன்னார்குடியில் இருந்து தஞ்சாவூர் வந்து தஞ்சாவூர்லேருந்து திருச்சி வரைக்கும் போயிட்டு, திருச்சியில் இருந்து வழக்கமான ரூட்டில் போகாமல் அங்கிருந்து திண்டுக்கல், ஒட்டஞ்சத்திரம், பழனி, உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி வழியாக போத்தனூர் போய் அங்கிருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் இயங்குச்சு அப்படின்னா கோயம்புத்தூருக்கும் மன்னார்குடிக்கும் 2 ரயில்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். இன்னும் அதிகப்படியான மக்கள் பயன்படுத்த முடியும். நீங்கள் நார்மலான நாள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அன்ரிசர்வ்டில், அதுவும் செம்மொழி எக்ஸ்பிரஸில் கூட்டம் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கும். இதுவே வார இறுதி நாட்கள், அரசு விடுமுறை இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரயில்கள் பற்றாக்குறை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கிறது. மன்னார்குடியில் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு வசதி இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தை காட்டி இந்த கோரிக்கையை தட்டி பறிச்சிடாமல் ஒரு புதிய ரயிலாக இந்த ரயிலை இயக்க வேண்டும். இந்த ரயில் இயக்குனாங்க அப்படின்னா மன்னார்குடியிலிருந்து பழனி போகிறவங்களுக்கோ பொள்ளாச்சி போகிறவங்களுக்கோ அது ஒரு நல்ல கனெக்டிங்காக இருக்கும். ரயில்வே மனசு வைக்குமா? பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது வெரி சிம்பிள். இந்த வீடியோவை ஷேர் பண்ண வேண்டியது மட்டும்தான். இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள், ரயில்வே கோரிக்கைகள், உடனுக்குடனான பயணங்கள் எல்லாமே நம்ம சேனலில் தொடர்ந்து வர இருக்கிறது. அதையெல்லாம் உங்களுக்காக காத்திருக்கிறது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்கறதோடு நிறுத்திக்கிடாமல், அந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அந்த தகவல்கள் பயனுள்ள தகவல் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மட்டும் ஷேர் பண்ணுங்கள். மற்றவர்களும் அந்த தகவல்களை பெறணும் அப்படிங்கிறத நம்முடைய அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.